ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொண்ட கடலை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் அளவுக்கு மூக்களை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றணும்னா புளி ஊற்றிக்கோங்க. நான் புளி ஊற்றாமல் செய்கிறேன். இப்போ தேவையான நல்லா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேவிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.